கோதுமை ரவை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். 2 வெங்காயம், 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, கடுகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு, இஞ்சி, தேங்காய், 1 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், போடுறேன். உளுந்தம்பருப்பு வந்து கடுகோடையே இருக்குது. கருவேப்பிலை, வெங்காயம், 2 வெங்காயம் போட்டுட்டேன். உப்புமாவுக்கு வந்து வெங்காயம் லைட்டாக ஒரு கண்ணாடி மாதிரி வந்தால் போதும், ஃபுல்லாக வேக வேண்டாம். ஏன்னா உப்புமா வேகும்போது நல்லா வெந்துக்கும். 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். 2 வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி போடுறேன். 1 தக்காளி போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். கொஞ்சம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் போட்டு கொடுப்போம். 2 இது தண்ணி ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் தண்ணி. தண்ணி இது கொதிக்கிட்டு கொதிச்சோன்னா கொதிச்சதுக்கப்புறம் ரவையை போடலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ரவை கொதிச்சிச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வேகட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். ரெடி ஆகிடுச்சு. கோதுமை ரவை உப்புமா செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி செய்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். Press the bell icon on the YouTube app and never miss another